அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். பல்வேறு செய்திகள் வந்திருக்குன்னா ஒரு சில முக்கியமான செய்திகள் குறித்து பார்ப்போம். நாடு முழுவதும் உள்ள போராட்டத்தோட முதல் வெற்றி கிட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. கல்வி அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. என்ன பின்னணி இதில்? அதாவது நாடு முழுவதும் மக்கள், அதாவது மாணவர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த நீட் முறைகேடுகளுக்கு காரணமான மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா செய்யணும். அடுத்தது, இந்த நீட்டோட பிரச்சனைகள்னால, இந்த நடந்த நீட் தேர்வு ரத்து, இந்த முறைகேடுகள்னால தன்னைத்தானே மாய்த்து கொண்ட மாணவர்களோட குடும்பத்துக்கு தலா 1 கோடி ரூபாய் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும். அடுத்தது, இந்த முறைகேடுகளை உடனடியாக சரி செய்யணும். இதை வலியுறுத்தி டெல்லியில் நம்ம சிஜேபி அமைப்பு சார்பாக, சிஜேபி கட்சி சார்பாக அங்கே வந்து போராட்டம் செய்கிறாங்க. அந்த போராட்டத்துக்கு மற்ற அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, ஆம் ஆத்மி, சமாஜ்வாடி இவங்க எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கும்போது அவங்களுடைய முதன்மை கோரிக்கையாக இருக்கிறது இந்த தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா செய்யணும். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஜூன் 6ஆம் தேதி போராட தொடங்கினாங்க. இது ஆல்மோஸ்ட் 1 மாதம் ஆகுது. இந்த 1 மாதமாக அவங்க வைக்கிற அந்த கோரிக்கைக்கு மத்திய அரசு செவிசாய்க்கவே இல்லை. அந்த போராட்டத்தை எப்படி நசுக்கலாம், எப்படி அடிக்கலாம், எப்படி அவங்கள ஒடுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, மாணவிகளை வந்து காவல்துறை வந்து கண்மூடித்தனமாக தாக்கியிருக்கு. அவங்கள வந்து லத்தியை வச்சு பின்னாடி குத்துறது, இந்த மாதிரி சொல்ல முடியாத அருவருப்பான ஆபாசமான வேலைகளில் இந்த காவல்துறை செஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆண் மாணவர்கள் வந்து பார்த்தோம்னா, இந்த லத்தியில் ஆணியை சொருகிட்டு ஓங்கி அடிக்கிறது. அப்படி அடிக்கும்போது என்னன்னா, வெறும் லத்தியில் அடித்தா கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும். ஆனால் ஆணியை வச்சு அடிக்கும்போது அது முட்டியிலையோ இல்லை முதுகெலும்புலையோ இல்லை தலையிலையோ பட்டுச்சுன்னா கண்ணில் அவங்க மாணவனோட உயிருக்கே ஆபத்தா முடியும். அப்படி வந்து அந்த மத்திய அரசு அந்த காவல்துறையை வச்சு இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கான வேலையை தான் செஞ்சதே தவிர இந்த தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய வைக்கவே இல்லை. ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறாங்க? அப்படி முக்கியமான நபரா அவரு அப்படின்னு அவருடைய பின்னணியை நம்ம தேடி பார்த்தோம்னா தான் தெரியுது. இந்த தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு பாரம்பரியமான பாஜக குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவருடைய தந்தை திரிபேந்திர பிரதான் அவர் வந்து முன்னாள் பாஜக எம்பி தான். இவர் வந்து ஒடிசாவை பூர்வீகமாக கொண்டவர் இந்த தர்மேந்திர பிரதான். அப்போ முன்னாள் பாஜக எம்பியோட பையனாக இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 14 வயசுலேயே பாஜகவோட ஆர்எஸ்எஸ் இருக்கு இல்லையா, ஆர்எஸ்எஸோட கிளை அமைப்பான ஏபிவிபியில் மாணவர் அமைப்பு அதில் இருந்து சேவை செஞ்சாராம். இந்த ஏபிவிபி மூலியமா கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் அந்த ஏபிவிபியில் இருந்து மாணவர் அமைப்பில் இருந்துட்டு அதில் தேசிய பொறுப்பு வரைக்கும் அவர் வந்து போயிருக்கிறார். அப்போ தேசிய பொறுப்புக்கு போனதுக்கு அப்புறமா அஃபிஷியலாக பிஜேபிக்குள்ள உள்ள வராரு. பிஜேபியோட இளைஞர் அமைப்பாக இருக்கக்கூடிய யுவ மோர்ச்சா, பிஜேபியோட முக்கியமான ஒரு அமைப்பு, இளைஞர் அணி மாதிரி, அந்த இளைஞர் அணி தான் இளைஞர் அமைப்பாக இருக்கக்கூடிய யுவ மோர்ச்சாவில் பொறுப்பில் வரார். வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து தேர்தலை சந்திக்கிறாரு. பாஜகவில் ஒரு முக்கியமான பொறுப்பாளராக வராரு, மத்திய அமைச்சராக இருக்கிறாரு. இது வரைக்கும் 3 முறை. முதல் முறை வந்து பெட்ரோலியத்துறை அமைச்சராக, அதுக்கப்புறமா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல்ஸ் அந்த எஃகு துறைக்கு வராரு. 3வது முறையாக 2021 இந்த மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார். அப்போ 2024 இந்த நீட் முறைகேடு தொடர்ந்துட்டு இருக்கு. நீட்டுங்கிறதே ஒரு முறைகேடு தான். ஏன்னா முறையில்லாத ஒரு தேர்வு தான் அது, வந்து முறைகேடான ஒரு தேர்வு தான் அந்த நீட்டு. அந்த தேர்வில் முறைகேடு 2024 நடக்குது. இப்போ 2024 இவருடைய துறைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நீட்டை வந்து இவர் சரியாக பார்த்துக்கல, இவர் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ இந்த வினாத்தாள் லீக்கான விஷயத்திலே பார்த்தோம்னா, இவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, நீட்டில் முறைகேடே இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறமா ஒரு வாரத்தில் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி இல்லை முறைகேடுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்னாரு. அடுத்து இந்த வினாத்தாள் லீக் ஆன போது அப்படி கிடையவே கிடையாது, வினாத்தாள் எங்கேயுமே லீக் ஆகலை அப்படின்னாரு. அதுக்கப்புறமா ஒரு 2 நாளே அவரை மாற்றி பேசுறாரு. இல்லை, ஒரு 2 சென்டரில் மட்டும்தான் லீக் ஆகிருக்கு, அதை நாங்கள் சரி பண்ணுறோம், இதுக்காக நாங்கள் வந்து தேர்வை ரத்து செய்ய மாட்டோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அழுத்தங்கள் வரும்போது எதிர்க்கட்சிகளோட குரலுக்கு அப்புறமா இல்லை, நான் வந்து நீட்டை வந்து நான் ரத்து செய்கிறேன் இந்த தேர்வை அப்படின்னு மாற்றி மாற்றி பேசினார். அப்போ இவர் தொடர்ச்சியாக அவரோட நிலைப்பாட்டிலேருந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறார். அப்போ இந்த மத்திய அமைச்சரை உடனடியாக நீக்கணும் அப்படிங்கிறத மாணவர்களோட முதன்மை கோரிக்கையாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மத்திய கல்வி அமைச்சர் எங்களுக்கு வேண்டாம். அவர் துறையில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை வினாத்தாள் கசிவு அவரால் தடுக்க முடியல. ஒரு முறைனா பரவாயில்ல, தொடர்ச்சியாக அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்போ இவரை மாற்றுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ பாரதிய ஜனதாவில் ஏன் இவரை வந்து மாற்ற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது சில விஷயங்கள் காரணமாக இருக்குது. ஒன்று, முதன்மையாக இவர் வந்து பாரம்பரிய பாரதிய ஜனதா குடும்பத்தை சேர்ந்தவர். இது முதல் காரணம். இங்கே இருக்காங்களா அந்த குடும்பம் தான் எங்களுக்கு சரியாக அது மாதிரி அவர் வந்து அந்த குடும்பமே, அவங்க அப்பா முன்னாள் பாஜக அமைச்சர், இவரும் பாரதிய ஜனதா அமைச்சர், 14 வயசு இருக்கிறார். அப்போ முதன்மை காரணம் பாரதிய ஜனதாவோட குடும்பம், முக்கியமான குடும்பத்தை சேர்ந்தவர். 2வது, இவர் ஆர்எஸ்எஸ் பின்னணியை சேர்ந்தவர். அங்கே ஒரு எழுதப்படாத விதி இருக்குது, பாரதிய ஜனதாவில் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்களுக்கு ஒரு மரியாதை சிறப்பு அங்கே எப்போவுமே இருக்கும். அப்போ 14 வயசுலேருந்து இவர் வந்து ஏபிவிபியில் இருந்து தொடர்ச்சியாக இருந்திருக்கிறாரு. அப்போ இவர் மேலே கையை வச்சா ஆர்எஸ்எஸ் மேலே கை வைக்கிற மாதிரி அதை செய்வாங்களா? மேலே இல்லை, பிடி யார்கிட்ட இருக்கு, முதலாளி போய் கை வைக்க முடியுமா? அது 2வது காரணம். 3வது என்ன காரணம்னா,
இவர் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக இருந்திருக்கிறாரு எங்க ஒடிசால. எப்படின்னா இந்த தேர்தல் பொறுப்பாளராக போடுவாங்க. இப்போ நம்ம ஊர்ல போடுவாங்க அதிமுகலனா வந்து இவரை போடுவாங்க, யாரு இங்கே கரூரில் எஸ்பி வேலுமணி இவங்கள வந்து போடுவாங்க. திமுக அப்படின்னா செந்தில் பாலாஜியை போடலாம், சேகர் பாபுவை போடலாம். இல்லை சேகர் பாபு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, இப்போ சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி தேர்தல் பொறுப்பாளராக போடுறாங்களே, அப்படி இவரை தேர்தல் பொறுப்பாளராக போட்டால் ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவர் அங்கே வந்து வெற்றி பெற்று கொடுக்குறாரு. வெற்றி எப்படினாலும் வெற்றி பெற்று கொடுத்துருவோம். ஆமாம், அதாவது பாரதிய ஜனதா கால் ஊன்றவே முடியாத ஒடிசாவில் அங்கே பாரதிய ஜனதாவோட ஆட்சி அமைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது இவர் தான். அடுத்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, அங்கே ஒடிசாவில் இருக்கக்கூடிய 3வது மிகப்பெரிய சமூகமாக இருக்கக்கூடிய சாச்சா சமூகத்தை சேர்ந்தவர் இவர். அவங்களுடைய ஓட்டு தான் அங்கே அதிகமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபர் மேலே நம்ம கையை வச்சா அந்த சமூகத்தோட வாக்குகளை நம்ம இழந்துருவோம். இந்த காரணங்களை வச்சு பாரதிய ஜனதா அவரை தொடவே இல்லை. அதாவது ஒரு காரணம் இருந்தா கூட தொட மாட்டாங்க, இத்தனை காரணம் அடுக்கிட்டு இருக்கு, இவரோட லிஸ்ட் பெருசா இருக்கு. அப்படிங்கும்போது அவரை தொடவே மாட்டேனாங்க. ஆனா அங்க தன்னெழுச்சியா போராடின மாணவர்களோட உறுதித்தன்மை, தொடர்ந்து போராடின, யாரை பத்தியும் கவலைப்படல, எதை பத்தியும் கவலைப்படல, அத்தனை அடக்குமுறை ஒடுக்குமுறையும் தாண்டி என் மாணவருக்காக நான் நிக்கிறேன், என்னுடைய எதிர்காலம், என் மாணவர்களோட எதிர்காலம், இந்தியாவோட எதிர்காலம் அங்க போராடினாங்க இல்லையா, அந்த மாணவர்களுக்கு கிடைச்ச வெற்றி முதல் வெற்றியா இந்த தர்மேந்திர பிரதானோட ராஜினாமா வந்திருக்கு. இதோட அவங்க நிக்க போறதில்லை. ஏன்னா இன்னைக்கு சிஜேபியோட தலைவர் சொல்லிக்கிறாரு, இது வந்து எங்களுக்கு ஒரு முதல் வெற்றி தான், ஆனாலும் நாங்க பின்வாங்க போறதில்ல, எங்களுக்கு அடுத்தபடியா இந்த மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் தலா நிவாரணம் வேணும். ஏன்னா இது மத்திய அரசு செஞ்ச தவறு. இந்த 90+ மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்குற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, உடனடியாக கொடுக்கணும். 2வது, எங்க மேல அடக்குமுறை ஒடுக்குமுறை செஞ்ச இந்த காவல்துறை மேல நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு தனி வெப்சைட்டே கிரியேட் பண்ணிட்டாங்க. எந்த போலீஸ்லாம் உங்களை அடிச்சாங்களோ அந்த போட்டோ வீடியோ ஃபைல் இருந்தால் அதில் அப்லோட் பண்ணுங்க, அது யாருன்னு கண்டுபிடிச்சு நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப தீவிரமா இறங்கிறாங்க, ராவா இறங்குறாங்க அவங்க. அப்போ அந்த ஒரு கோரிக்கை இருக்கு. 3வது என்ன கோரிக்கை சொல்றாங்கன்னா, இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மேல எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது, இதுக்கு முன்னாடி எடுத்ததை கேன்சல் பண்ணணும், இனிமே யார் மேலே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்துறாங்க. இப்போ அவங்க கேட்கறது எல்லாமே ஃபேர் நீட்டு தான், முறைகேடு இருக்கக்கூடாது, ஒரு தெளிவான ஒரு பரீட்சையா இருக்கணும் அப்படின்னு. ஆனா இங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேன் நீட்டு கேட்டு போறோம், எங்களுக்கு ஃபேர் நீட் வேணாம், பேன் நீட். ஏன்னா இதுல முறைகேடு நீ சரி செய்ய வேணாம், இந்த நீட் தேர்வே முறைகேடு அப்படின்னு தமிழ்நாடு மட்டும் இதுல தனிச்சு நிற்கும். 10 ஆண்டு காலமாக அதை நம்ம வலியுறுத்திட்டு தொடர்ச்சியா தமிழ்நாடு மட்டும் தான். ஏன்னா அங்க நார்த்ல வந்து ஃபேர் நீட்டுக்காக தான் போராடுறாங்க, இந்த முறைகேடை தடுக்கணும், வினாத்தாள் கசிவை தடுத்து நிறுத்தணும், இப்படி நீங்க திடீர்னு வந்து தேர்வை நிறுத்தினீங்கன்னா எங்களோட மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, இதை மட்டும் தான் அவங்க வச்சு போராடுறாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டில் தான் இந்த நீட் தேர்வே வேண்டாம், எதுக்கு நீட் தேர்வு, என்னைய படிக்க விடு, என்னை படிக்கிறதுக்கே நீ ஒரு தகுதி தேர்வு வைக்கிறேன்னு என்ன அர்த்தம்? அப்ப இது நீ என்னத்தை கொண்டு வர, முன்னாடி இருந்து அந்த குலக்கல்வி வருதா, நான் என்னைய முதல்ல படிக்க விடு, நான் படிச்சு முடிச்சிடறேன், முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து சரியா படிச்சுக்க ஒரு டெஸ்ட் வை. இப்போ ஆசிரியர் தேர்வு இருக்கு இல்லையா, இப்போ வந்து நம்ம ஆசிரியர் டெட் எக்ஸாம் எழுதுறாங்க, அது என்ன பண்றாங்க, பிஎட் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அவங்களுடைய கல்வி தகுதியை அவங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்களால பாடம் நடத்த முடியுமா அப்படின்னு, அதுல ஜெயிக்கிறவங்க அரசு வேலைக்கு போறாங்க. அந்த மாதிரி நீ வந்து நான் படிச்சு முடிச்சுட்டு வரேன், வந்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு ஒரு எக்ஸாம் வச்சா பரவாயில்ல, ஆனா நான் படிக்கிறதுக்கே நீ ஒரு எக்ஸாம் வைக்கிறேன்னு அப்படின்னா இது வந்து தேவையில்லாதது. இங்க சிலபஸே வந்து இதா இருக்குன்னு சொல்லி ஒரு பார்வை. ஆமா, இன்னைக்கு இவங்க நீட்டோட எக்ஸாமோட சிலபஸ் எல்லாமே சிபிஎஸ்இ அடிப்படையாக கொண்டது. இங்க தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு பள்ளிக்கூடம் அதிகமா இருக்கா, சிபிஎஸ்இ அதிகமா இருக்கா? ஸ்டேட் போர்டு தான். 3/4 மாணவர்கள் ஸ்டேட் போர்டில் தான் படிச்சு வராங்க. அப்போ ஒரு 1/4 ஒரு நடுத்தட்டு அதுக்கு மேல்தட்டு மக்கள் மட்டும் தான் சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய என்னுடைய பாமர மாணவர்களுக்கு இந்த நீட் எக்ஸாம் எழுதுனா மறுபடியும் அவன் போய் சிபிஎஸ்சி சிலபஸை படிக்கணும். அப்போ இதுவே ஒரு முறைகேடு தான், இது தேவையில்லாதது இல்லை. அது அதாவது எல்லாத்தையும் ஒரே மாதிரி சமமாக பார்க்கறது, கல்விங்கிறது அனைவருக்கும் சமமாக இருக்கணும். அங்கே ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி இருக்கு இங்கே பாடத்திட்டம். அப்போ நீ அதுல இருந்து மட்டும் கேள்வி கேட்கிற அப்படின்னா இது என்ன மாதிரியான தேர்வு? அதனால தான் நம்ம சொல்றது இந்த நீட்டையே தடை செய்யணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு உறுதியா இருக்கு. இந்த சிஜேபியோட முதன்மை கோரிக்கை நிறைவேறினதுல உள்ளபடியே நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் மாணவர்கள் போராட்டம் ஒரு பக்கம் வெற்றி பெற்றிருக்கு பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க, மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருக்காரு, எதிர்கட்சிகள் நாங்கள் நாடாளுமன்றத்திலிருந்து வீதி வரைக்கும் இறங்கி போராடினது வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு வந்து. இதைத்தான் நேற்று வந்து இங்கே போராடிட்டு இருந்த மாணவர்கள்ட்ட அண்ணன் வெற்றிமாறன் பேசும்போது சொன்னார், நிறைய பேர் வருவாங்க, உங்களுடைய போராட்டத்தை ஹைஜாக் பண்ண நினைப்பாங்க, அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க அப்படின்னாரு. அதை தான் இன்னைக்கு காங்கிரஸ் பண்ணுது, போராட்டத்தை ஹைஜாக் பண்ண. இந்த நீட்டை கொண்டாந்தது யாரு? காங்கிரஸ். இந்த நீட்டுக்கு ஆதரவா நின்று வழக்காடுறது யாரு? காங்கிரஸ்ல முக்கியமான தலைவரோட பொண்டாட்டி அவங்க தான் பண்ணாங்க.
முக்கியமான தலைவரோட மனைவி அவங்க தான் வந்து இந்த வழக்கை எடுத்து நடத்துனாங்க. அப்படி இருக்கும்போது என்ன தகுதி இருக்கு இந்த காங்கிரஸ்க்கு இதை பத்தி பேசுறதுக்கு? அப்ப 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு போராட்டம் வெற்றி அடைஞ்சோன்னு இது என்னாலதான் வந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு சுய அறிப்பு. அதை வந்து தீர்த்துக்கிறீங்க என்னாலதான் அப்படிங்கிறது இன்சில் போட்டுக்கிறேன். அதை வந்து மாணவர்கள் ஒத்துக்கவே கூடாது. இது முழுக்க மாணவர்களோட போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி. இதுக்கு சிஜேபி தலைமை வகிச்சது, அவங்க ஒருங்கிணைச்சாங்க. ஆனா அங்க நின்று போராடுற மாணவர்கள் எல்லா கட்சியிலேருந்து வந்து போராடினாங்க. அனைத்து தரப்பு மக்களும் அங்க வந்து நின்னாங்க. தமிழ்நாட்டுடைய ஒரு அமைச்சர் வந்து மிரட்டல் விட்டுருக்காரு, மாணவர்கள் வந்து நீங்க போராடிக்கவங்க, அமைதியான முறையில் வந்து போராடணும், இல்லாட்டா அதனால ஏற்படுற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் அப்படிலாம் பேசியிருக்காரு. இல்ல அதை மிரட்டல் கொடுக்குற இந்த அமைச்சருக்கு முதல்ல அதுக்கான தகுதி இருக்கா? இந்த நீட்டு தேர்வுக்கு எதிராக பேசித்தான் இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. நீட்டு வேணாம், நீட்டு கொண்டாந்துட்டாங்க, அனிதா மரணத்துக்கு நம்ம நியாயம் கேட்கணும். ஏன்னா இங்க இருந்து ஓடினார், அனிதா சகோதரி அனிதாவோட வீட்டுக்கு ஓடினாரு, கர்ச்சிப்பை கட்டிட்டு போய் உட்கார்ந்தாரு. அப்படி பண்ணினவர் இன்னைக்கு இந்த போராடுற மாணவர்களுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்களா? இந்த போராடுற மாணவர்களுக்கு இடம் இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சி டீனர்ல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆபீஸ் வாசல்ல உட்கார்ந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் இடம் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அவங்க இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தல. அவங்களுக்கு மெரினால இடம் கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்த்திருக்கும். ஒரு வாரத்துல நீட்டை பேன் பண்ணியிருப்பான் மத்திய அரசு இந்த மெரினால போராட்டம். ஏன்னா மெரினால போராடின எந்த ஒரு போராட்டமும் தோல்வியை சந்திச்சதில்லை. அதுக்கு பயந்துகிட்டு மத்திய அரசு நம்ம மேல எதிராக திரும்பிடுவாங்க, நமக்கு மத்திய அரசோட ஆதரவு வேணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் நமக்கு ஃபேவரா இருக்கிறாரு, இவரும் அப்பப்ப டெல்லிக்கு போயிட்டு வராரு, டெல்லியில சிபிஐ விசாரணை வேற இருக்கு, நம்ம இப்ப டெல்லியை பகச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக மெரினாவை சுத்தி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. உலகத்தோட 2வது நீளமான கடற்கரையா மெரினா? ஆமா. அந்த மெரினாவை சுத்திலும் சவுக்கு கட்டையை போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. இன்னைக்கு யாரு போனாலும் கும்பலா போனா கூப்பிட்டு விசாரிக்கலாம், எதுக்கு போறீங்க? எங்க சனி ஞாயிறு லீவுங்க, நான் மெரினால காத்து வாங்க வந்தேன், காத்து வாங்க வரணும்னா கும்பலா தான் வருவீங்களா, தனித்தனியா வர மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு அமைச்சிருக்காங்க. யாருமே அங்க அனுமதி இல்லை. ஏன்? அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில இருந்துகிட்டு இதை பேசுறதுக்கு திரு அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு தகுதியே கிடையாது. இந்த நீட் தேர்வு குறித்து இந்த மாணவர்கள் அங்க உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமா போராடிட்டு இருக்காங்க. ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, எதுக்குமே கலந்துக்கல. உங்களுடைய கோரிக்கை தானே, பாசிச பாஜகவை எதிர்த்து தான் இந்த மாணவர்கள் போராடுறாங்க. அப்ப நீங்களும் அங்க போய் எதிர்த்து போராடணும்ல, அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கணும்ல, அட்லீஸ்ட் அந்த இடத்துல போய் நின்று ஒரு ரெகக்னேஷன் கொடுத்துருக்கணும்ல, அதை செய்யல. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் வந்து ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடத்துறாங்களாம். யாரை வச்சு இந்த கண்டன பொதுக்கூட்டம் நடத்துறாங்கன்னா, இவங்களுடைய இந்த அடிவரடியெல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த புதுசா பஞ்சத்துக்கு வந்து சேர்ந்துக்கிட்டாங்கல்ல, ஆளுங்கட்சியோட போய் நம்மளும் போய் ஒட்டி இருக்காங்கல்ல, அந்த ஒட்டுணிகள் அவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு யாருன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமா, மதிமுகவா அது, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், அப்புறம் சுற்றுலாத்துறை அமைச்சர். இந்த விஸ்வநாதன் வந்து காங்கிரஸ் அமைச்சர் தானே? ஆமாம், காங்கிரஸ் கொண்டாந்தது தானே நீட்டு. அவங்கள வச்சுக்கிட்டு கண்டன பொதுக்கூட்டம். என்ன கண்டன பொதுக்கூட்டம்? இங்கு மீன்கள் விற்கப்படும், பார்த்திபன் எழுதியிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி வெறும் கண்டன பொதுக்கூட்டம். எதுக்குடான்னு பார்த்தா மாணவர்களுக்கு எதிரான மத்திய அரசை கண்டிச்சு கண்டன பொதுக்கூட்டம். எதனால மாணவர்கள் எதுக்காக கண்டிக்கிறோம், எதனால அந்த மாணவர்கள் போராடுறாங்க, எதனால அந்த மாணவர்களுக்கு இவ்வளவு அடக்குமுறை ஏற்பட்டிருக்கு, எதனால இத்தனை மாணவர்கள் வந்து தன்னைத்தானே மாய்ச்சிருக்காங்க, எதையுமே குறிப்பிடல. மாணவர்களுக்கு எதிரான மத்திய அரசை கண்டிச்சு கண்டன பொதுக்கூட்டம். மத்திய அரசுனா ஒருவேளை ட்ரம்ப் ஆட்சியில் இருக்காங்க, எதுக்காக போராடுறவங்க கூட சொல்ல வக்கில் இந்த ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசா மாதிரி இருக்கும். அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதுதான், ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, இல்லை இந்த பக்கம், அதெல்லாம் நடுவால் நிற்கிறது. அதாவது அங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம், அங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்து, ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, தென்னமரம் சின்னத்தில் குத்து, அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தகுதி இருக்கா கண்டிக்கிறதுக்கு? நியாயமாக பார்த்தா அத்தனை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. ஏன்னா அவரு ஒரு மாணவராக இருந்து வந்தவர், பல டிபேட்ல அவரை சந்திச்சுக்கிறோம். அவர் அங்க போய் நின்று பேசியிருக்கணும். இன்னைக்கு காலையில் கூட அண்ணன் சாட்டையை சொல்லியிருந்தாங்க, அந்த மாணவர்கள் இடத்துல போய் இவர் ரமேஷ் மாதிரியான ஒரு பேச்சாளர்கள், ஏன்னா அந்த கட்சியில் பேசுறதுக்கு 1-2 பேர் தான், இவங்க போய் அங்க போய் பேசி அந்த மாணவர்களுக்கான மரியாதையை ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காம ஒரு மிரட்டல் விடுக்கிறது. இல்ல, ஒரு அரசு வந்து உங்களோட நிற்கணும், நீங்க வீரியமா போராடுங்கன்னா மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் தைரியமா போராடுவாங்க. ஆமா, அவங்க அதாவது நீ மத்திய அரசுக்கு பயந்துக்கப்பா, நீ தொடநடுங்கியாவே இரு, நீ ஒரு பயந்தாங்கோலியாவே இரு, நீ ஒரு கோலையாவே இரு, அட்லீஸ்ட் அந்த மாணவர்கிட்ட வந்து உக்காந்து ஒரு மரியாதையாக ஒரு 5 நிமிஷம் அந்த இடத்துல உட்காந்துட்டு உங்களுடைய போராட்டத்தை எங்களோட ஆதரவு இருக்குது, நீங்கள் செய்யுங்க, நாங்கள் உங்களை அடக்க மாட்டோம், ஒடுக்க மாட்டோம், நீங்கள் தாராளமாக போராடுங்க, பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் போராடுற வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு உறுதியாக நிற்போம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துருக்கணும். பாடகர் அறிவு வந்து இங்கே போயிட்டு தலைமைச் செயலகம் வாசலில் போய் நின்றுட்டு போராடுறாரு. திடீர்னு அவர் போயிட்டார், அது தவறுனே வச்சுக்கோமே, அவர் போய் நின்றுட்டு நீட்டை ரத்து செய்யன்னு சொல்லிட்டு போராடுறாரு. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா
காவல்துறை அவங்களுக்கு தெரியல இவர் யாருன்னு, நிறைய பேருக்கு தெரியாது. அவர் அப்படியே கொத்தா தூக்கி கொண்டு போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா முதலமைச்சர் சந்திக்க போறாரு அப்படின்னு உருட்டினாங்க. கொஞ்ச நேரத்துல முதலமைச்சர் சந்திச்சுட்டாரு. அறிவை கூப்பிட்டு வச்சு பேசி நீட்டை ஒழிக்கிறதுக்கான ரகசியத்தை அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களா, நீட் ரகசியம், இவர்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு, அந்த ரகசியத்தெல்லாம் சொல்லிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி உருட்டினாங்க. கொஞ்ச நேரத்துல அறிவு வேகமா இருந்தாரு, யாரையுமே சந்திக்காம போனாரு. பின்னாடியே அமைச்சர் ஆதவர்ஜுனா வந்து கார் ஏற்றி அமுச்சு விட்டார். என்னடா இது, யாரையுமே சந்திக்காத முதலமைச்சர் இவரை மட்டும் சந்திச்சிட்டாரு, சரி பரவாயில்ல, ஒரு போராடினதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கிறாரு அப்படின்னு நம்பி இருந்தோம்னா, நேத்து பாடகர் அறிவு சொல்லிக்கிறாரு, நான் முதலமைச்சர்லாம் சந்திக்கலைங்க, என்னைய கொண்டு போய் அமைச்சர் ஆதவர்ஜுனா கிட்ட போய் விட்டாங்க, அவர் என்னைய பார்த்துட்டு நீட்டை எப்படி நம்ம ஒழிக்க முடியும், நம்ம கிட்ட பெரும்பான்மை இருந்தால் தானே நம்ம நீட்டை ஒழிக்க முடியும், எது மத்திய அந்த இது பிஎம் கனவு இருக்கு இல்லையா, அதுக்கு அடிய போடுறாரு, இப்பவே அடிய போட்டு வைக்கிறாரு. எங்களால என்னப்பா முடியும், நம்ம என்னப்பா பண்ண முடியும், நம்ம என்ன அங்கேயா இருக்கிறோம், இங்க போனா நம்ம செய்யலாம், அந்த உருட்டு ஆரம்பிச்சிட்டாரு. உடனே சொல்லிக்கிறாரு, நம்ம கிட்ட மெஜாரிட்டி இல்லை, அங்க வந்து நம்ம பேசினா இது முடியும், எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நீட்டை எதிர்த்து போராடுறது தேவையில்லாத வேலை அப்படின்னு தமிழக அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா அவர் வாயால சொன்னதா பாடகர் அறிவு சொல்றாரு. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த தகுதி இருக்கா மிரட்டுறதுக்கு? யாரை மிரட்டி பாக்குறீங்க? மாணவர்களை. நீ யாரை வேணாலும் மிரட்டலாம் ராஜா, மாணவர்களை மிரட்ட முடியாது. அங்க அத்தனை மாணவர்கள் மேலையும் பேலட் குண்டா வச்சு அடிக்கிறான், அந்த ஈய குண்டை வச்சு போட்டு அடிக்கிறான். அதையெல்லாம் தாண்டிக்கிட்டு அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நெஞ்சரத்தோட நிற்கிறான் மாணவர்கள். அப்படிப்பட்ட மாணவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அந்த மாணவர்களை மிரட்டுறதுங்கிறது தேவையில்லாத வேலை, கேலி கூத்தான வேலை. ஆனால் அடுத்ததாக தாவேகா பற்றி தான் ஒரு செய்தி. தாவேகாவுடைய அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லை முதன்மையாக அமைச்சராக இருக்கக்கூடிய புஷியானந்த் அவர்களும் முதற்கொண்டு சொல்லிட்டாங்க, போகாதீங்கப்பா, ஏன்பா ஆய்வுக்கெல்லாம் போகிறீங்க, ரீல்ஸ் ஏன்பா எடுத்து போகிறீங்க. முதலமைச்சர் கண்டனமும் தெரிவிச்சாங்க. அப்படி இருக்கும்போது அமைச்சர் வந்து ரீல்ஸுக்கு போகல, ஆனால் அமைச்சரோட தம்பிகள்லாம் இப்போ வந்து ஆய்வு பண்ணுறாங்க அப்படின்னு செய்தி வெளியாக இருக்குது. அதாவது ஆய்வு செய்ய போகாதீங்க அப்படின்னு அவங்க கேட்குறதா இல்லை. அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்களோட மாநாடு போடும்போதெல்லாம் எல்லாருமே வந்து இந்த ரேம்ப் வாக் மேலே ஏறுறாங்க, அப்புறம் அந்த ஸ்பீக்கர் மேலே ஏறிக்கிறாங்க, மரத்து மேலே ஏறுறாங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. முதல் மாநாட்டில் கேட்கல. ரெண்டாவது மாநாட்டில் என்ன பண்ணாங்கன்னா கிரீஸை தடவி வச்சுட்டாங்க, மரத்தை சுற்றி வேலி போட்டு மூடி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி இவங்களை கட்டி போட்டால் மட்டும்தான் அந்த ஆய்வு போடுறது நிற்கும். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா புதுக்கோட்டையில் அமைச்சர் எம்எல்ஏ தானே ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு சொன்னார், நான் அமைச்சரோட தம்பி அப்படின்னு அமைச்சர் பர்வேஸ் அவர்களோட தம்பி இப்ராஹிம் போய் ஆய்வு செஞ்சிருக்காரு. கடந்த 22ஆம் தேதி ஒரு அரசு முகாம் நடந்திருக்கு, தூய்மை பணியாளர்களுக்கான முகாம். கலெக்டர் அருணா வந்து ஆய்வு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா இவர் தம்பி போயிட்டு ஆய்வு பண்ணிக்கிறார். அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் இப்போ வந்திருக்கு. அப்போ குடும்பத்தை உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாடுறாங்க. ஏற்கனவே அமைச்சர் பர்வேஸ் அவர் பொண்ணு கட்ட போகிற ஒரு முக்கியமான புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் குடும்பத்தில் தான் பொண்ணு எடுக்க போகிறாரு. அந்த குடும்பத்து மூலியமாக தான் அந்த இன்கமிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறாரு, எங்கெங்கே என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற தகவல் நமக்கு வந்திருக்கு. இப்போ அதை உறுதி செய்கிற மாதிரி தன்னுடைய தம்பியை வச்சு இவர் இப்போ ஆய்வு பண்ண ஆரம்பிச்சுக்கிறார். இது வந்து இதோட ஆரம்பம், இது வந்து ஒரு துவக்கம். ஏன்னா முந்தா நேற்று தியேட்டரில் அழுதது யாரு முதல்ல? அமைச்சர் இதே புதுக்கோட்டை அமைச்சர் பர்வேஸ் தான் வந்து முதல்ல அழுது அந்த விதையை போட்டது அவர் தான். அவர் ஆரம்பிச்சு வச்சாரு, ஐயோ பர்வேஸ் வந்து அழுது ரீல்ஸில் வந்துட்டாரு, நியூஸில் வந்துட்டாருடோய், நம்மளும் அழுகணுண்டோய் அப்படின்னு ஓட்டி போய் எல்லாரும் உட்காந்து அழுக ஆரம்பிச்சாங்க. அவர் பர்வேஸ் அழுகும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த கட்சி பொறுப்பெல்லாம் இருப்பாங்க, இவர் அழுகிறாரு. அவங்க பார்க்குறாங்க, எதுக்கு இப்போ அழுகுறாப்புல, அப்படி ஒன்றும் சீன் இதில் இல்லையே, நடக்குது அவ்வளோ சீன் இல்லையேன்னு அவங்க முடிக்கிறாங்க. நம்மளும் அப்படி தான் பார்த்தோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அடுத்து மதியழகன் அழுகுறாரு, ஒருத்தராக அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த வேலையை ஆரம்பித்தது இவர் தான். இப்போ இவருடைய தம்பி ஆரம்பிச்சுக்கிறாரா, அடுத்தடுத்து ஒரு அமைச்சரோட தம்பியை களத்தில் இறங்குவாங்க. இது வந்து என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டோம். கட்சியோட பொதுச் செயலாளர் சொன்னார், ஆய்வுக்கெல்லாம் போகாதீங்க, உன்னோடைய துறையை மட்டும் நீ கவனி அப்படின்னு சொல்லியிருந்தார். இல்லை முதலமைச்சரே சொல்லியிருந்தார். அடுத்து பொதுச் செயலாளருக்கு மரியாதை இல்லை, பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர்னா நீ சொன்னா கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி கூட்டம் தானே. அவர் சொல்லி கேட்கணும்னு கட்சி தலைவர் தாவேகாவுடைய தலைவருமான முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவரே சொன்னார், ஆய்வு செய்ய போகாதீங்கன்னு. நீ சொன்னா என் ஊர்ல நாங்க தான், எங்க ஊர்ல நாங்க தான் பூ தாட்டியோம் அப்படின்ட்டு பர்வேஸ் அவரோட தம்பியை களத்தில் இறக்கியிருக்கிறார். ஆனால் ஒரு பக்கம் வந்து தம்பி வந்து இங்கே ஆய்வுக்கு போகிறாருன்னா, இன்னொரு பக்கம் வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு தாவேகா நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லி தகவல் வந்து வெளியாக இருக்குது. என்ன பிரச்சனை, எதனால் அவர் கைது பண்ணியிருக்காங்க? ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் இருக்கக்கூடிய பத்மநாபபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு தனியார் கல்குவாரி நடந்துட்டு இருக்கு. அந்த கல்குவாரி வந்து முறையாக அனுமதி வாங்கி செயல்பட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அந்த கல்குவாரியில் போயிட்டு யாரு, இந்த தாவேக்கோட ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் ஒருத்தர், அவருடைய ஆதரவாளர்கள் படைசூழ நேராக அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு இப்போ கல்குவாரிலாம் சரியாக நடக்குதா, சரி பார்ட்டி ஃபண்டு கொடு அப்படின்னு இருக்கிறேன். பார்ட்டி ஃபண்டா?
உடனே அவர் கேட்டுக்காரு, எப்பா உங்க கட்சியில சொல்லிக்கிறாங்க பார்ட்டி ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, ஃபேமிலி ஃபண்டுன்னு எவன் வந்தாலும் நிக்க வச்சு கேள்வி கேளுங்க, நாங்கள் அப்பெல்லாம் கேட்கறதே கிடையாது, எவனுக்கு கொடுக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க. கொடுக்க முடியாது. யார் சொன்னது? உங்க கட்சியில தான் சொல்லியிருக்காங்க. கட்சியிலேருந்து சொல்லுவாங்க, நாங்கள்ல ஜெயிச்சிருக்கிறோம், இங்கே எங்கள் அண்ணன் சரவணனை ஜெயிக்க வைக்க நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம். எந்த சரவணன்? அந்த சரவணன், லாட்ரி சரவணன். அவருடைய தீவிர அடிவரடியாமா. எல்லா ஃப்ளக்ஸ்லையும் எம்எல்ஏ சரவணன், ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனுக்கு பக்கத்தில் ஒன்றிய செயலாளர் பாலகனோட படம் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வலதுகரமாக செயல்படக்கூடியவர். அவர் தான் அங்கே போய் காசு கேட்டுக்கிறாரு. அவங்க தர முடியாதுப்பா, என்னப்பா தூய சக்தி நீங்கள், நாங்கள் யார்ட்டையும் காசு வாங்க மாட்டோம், நாங்கள் யாரும் காசு கேட்க மாட்டோம். எப்படி என்ன சொன்னாங்க? தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவனையும் விடமாட்டோம்னு சொல்லிக்கிறார் உன் தலைவர். நாங்கள் யாருக்கிட்டையும் காசு கேட்க மாட்டோம்னு சொல்லிக்கிறார். நிறைய அந்த காசு கேட்குற அப்படின்னா போட்டு அடிச்சிட்டாங்க. காசு கேட்டுட்டு அவர் கொடுக்கலன்னு போட்டு அடிச்சு இன்னைக்கு அது ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் வந்து காவல் நிலையத்தில் புகாரா மாறி இருக்கு. அப்ப இவங்களோட இந்த காசு அரிப்பு வந்து இன்னும் தீரல. இல்ல முதலமைச்சர் வந்து இது உங்களுடைய நாடு, உங்க அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரும் போங்க, இது விஜிமா நாடுன்னு விஜிமா வந்து காசு வாங்க மாட்டேன்னு சொல்லிக்கிறாருப்பா. எந்த விஜிமா சொன்னாரு காசை கொடுறா அப்படின்னு போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்களோட இந்த ஆய்வு பண்றது எல்லாமே அந்த கலெக்ஷனுக்கான தொடக்கம் தான். இவங்க போகிறதே அதுக்கு தான். நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இவங்கெல்லாம் ரீல்ஸ் பைத்தியம், அந்த லைக்ஸுக்காக தான் ஆய்வு பண்ண. அதெல்லாம் கிடையாது. எதுக்கு போகிறாங்கன்னா, முன்ன பொண்ணை எந்த அரசு அலுவலகத்துக்கும் போனது கிடையாது, எந்த அரசு மருத்துவமனைக்கும் போனது கிடையாது, எந்த பள்ளிக்கூடத்துக்கே போனது கிடையாது, எந்த அரசு பள்ளிக்கூடத்துக்கும் போனது கிடையாது. அப்போ இவங்க எல்லாம் அங்கே போகிறாங்க அப்படின்னா போய் பார்க்குறாங்க, ஒரு நோட்டை விடுறாங்க. இந்த திருட போகிறவங்கலாம் நோட்டை விடுவான்ல ஃபஸ்ட்டு, அப்படியே போவாங்க. இந்த இது விற்கிற பாய் விற்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வியாபாரம் பண்ணுற மாதிரி போவாங்களே தெருவில், இந்த பவேரியஸ் அந்த மாதிரி இவங்க போயிட்டு ஆய்வு பண்ணுறது. முதல்ல எல்லாம் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, இந்த தலைமை ஆசிரியர் எப்படி செட் ஆவாரா, பயப்படுறாரா இல்லையா, ஹெட் மாஸ்டர் பயந்துட்டான்டா, மொத்த கிளாஸும் நமக்கு தான்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆய்வு பண்ண போகிறதே அங்கே கலெக்ஷன் போடுறதுக்கு தான். ஒன்றிய செயலாளர்கள் எல்லாருமே அதுக்கு தான் ஆய்வு பண்ண போகிறது. என்ன இவங்க போய் ஆய்வு பண்ணி என்னத்தை கிழிக்க போகிறாங்க? ஒன்றிய செயலாளர் ஆய்வு பண்ணி உடனே சரி பண்ணிடுவாரா? எம்எல்ஏ அமைச்சர் அத்தனை பேரும் ஆய்வு போகிறாங்கன்னா பின்னாடியே போகிறது இந்த கட்சிக்காரங்க தான் போகிறாங்க. போயிட்டு அவங்க அங்கிட்டு போனதுக்கப்புறம் இவங்க போய் பேர அதாவது அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ரீல்ஸ் எடுத்து அதை ஒரு காட்சிப்படுத்த இல்லை முதலமைச்சர் போகிறது லைக்ஸுக்கு. ஏன்னா இங்கே ஏதோ இட்லிஸ்ட்லாம் வேற தயாராகிடுச்சான். யாரு? முதலமைச்சர் விஜய் கிட்ட வந்து இட்லிஸ்டான், யாரெல்லாம் தூக்கணும், முக்கியமாக அவங்கள தான் தூக்க போகிறதா ஒரு பேச்சு அடிபடுது. ஏன்னா ரொம்ப ஆட்டமாக இருக்குது, தலை இல்லை, அவங்க தலைக்கணத்தில் ஆடுறாங்க, அவங்கள தான் முதல்ல தூக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 4-5 பேரோட பட்டியல் இருக்குதான். அந்த பட்டியலில் நம்ம பேர்லாம் வந்துடக்கூடாதுன்னா நம்ம ஒரு பில்டப்பை போடணும், நல்ல வேலை செய்கிற மாதிரி. ஏன்னா இப்போ ரமேஷ் தான் ஃபஸ்ட்டு பண்ணார். இதை வந்து அறநிலைத்துறை அமைச்சர் தான் இந்த ஆய்வுக்கான முதல் பிள்ளையார் சொல்லியை போட்டது. அப்புறம் அந்த பழனி விவகாரத்தில் மாட்டினோடனே அவர் கொஞ்சம் அப்படியே ஆய்வு போடுறது நிப்பாட்டினார். அப்புறம் இங்கிட்டு பர்வேஸ் போகிறாரு, இங்கிட்டு இவர் ராஜ்மோகன் ஆய்வு பண்ண போகிறாரு, இவங்க ஜெகதீஸ்வரி ஆய்வு பண்ண போகிறாங்க. இப்படி எல்லாரும் ஆய்வு பண்ண போகிறது அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, அந்த இட்லிஸ்ட்டில் நம்ம பேர் வந்துடக்கூடாது, முதலமைச்சரை பார்க்கும்போது நான் சரி நல்ல வேலை சார் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் இந்த பின்னாடியே போகிறாங்க பார்த்தியா, அவங்கெல்லாம் போகிறதுக்கான காரணம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். அங்கே போனால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவன் பயந்துட்டானா இல்லையா, பயந்துட்டானா அவன் தானே நமக்கு அடிமை. அதுக்காக தான் ஆய்வு பண்ண போகிறது. அது இன்னைக்கு பர்வேஸ் அவரோட தம்பியை வச்சு தொடங்கி வச்சிருக்கிறாரு. இங்கே ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் போட்டு அடிச்சு துவங்கி வச்சிருக்கிறாரு. அவர் வந்து இப்போ கைது பண்ணி சிறைப்படுத்திருக்காங்க. ஆமாம், கைது பண்ணிக்கிறது அப்போ தான் செய்தி வந்திருக்கு. இன்னும் விரிவான செய்திகளை நாளைக்கு அண்ணன் சாட்டை வந்து ஓப்பனாக சொல்லுவார். ஆனால் அடுத்த இறுதியான செய்தி என்னன்னா, ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன், நீங்கள் தான் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து கையில் விளக்கேந்தி படம் விளக்கு வைப்போம் விளக்கு வைப்போம். அது என்ன கதைன்னு? அது அதாவது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எங்களுடைய தளபதி விஜய் வந்து 100 ஆண்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நெருங்கிய நண்பரும் பல படங்கள்ல இந்த ஒரு சீன்ல வந்துட்டு துணை நடிகர் ஸ்ரீமன் அவர் வந்து என்ன பண்ணிக்கிறார், ஒரு தயாரிப்பாளர் பாலாங்கிறவரை கூட்டிட்டு போய் கோயிலில் விளக்கு வச்சு திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் போயிட்டு கையில் விளக்கு ஏற்றி வேண்டியிருக்கிறார். அவர் ஸ்ரீமனுக்கு வந்து சரியா விவரம் தெரியல, அவர் ஒரு வெகுலியா இருக்கிறாரு, அவர் பாவம் புள்ள பூச்சி ஒண்ணுமே தெரியல. இந்த காமாட்சி அது என்ன காஞ்சனா படத்துல எல்லாம் வருவார் இல்லையா, ஒண்ணுமே தெரியாத பேய்க்கு பயந்த போய் நடிப்பார்ல, அப்படிதான் அவர் உண்மையாவே இயல்புலேயே இருக்கிறார். அவருக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்கிறாங்க, கையில விளக்கு வச்சு பூஜை பண்ணுனா அவ்வளவு சீக்கிரம் நடக்காது, பலன் சீக்கிரம் கிடைக்காது, பலன் சீக்கிரமா கிடைக்காது. நான் சொல்றேன், அதாவது என்ன பண்ணணும், ஒரு நீல கம்பி எடுத்துக்கணும், இந்த வேல் மாதிரி இருக்குங்க, வேல் கம்பி எடுத்து இங்க விட்டு இப்படி எடுக்கணும், அழகு குத்தி அந்த நாக்கை வெளியில நீட்டி வச்சு சூடம் பொறுத்தனீங்கன்னு வைங்களேன், கேட்டது உடனே கிடைக்கும். வாழை மட்டை எது வச்சு பொறுத்தணுமா இல்ல நேரடியா வைக்கணுமா? நேரடியா அது வந்து அந்த செருப்பு இல்லாம போனா பூமிக்கு நமக்கு ஒரு தொடர்பு கிடைக்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கற்பூரத்துக்கும் நாக்குக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணுமா. அப்படி வச்சு நெருப்பை பத்த வச்சு நீங்க வேண்டுனீங்க அப்படின்னா
உடனே கிடைக்கும். இல்லை காலுக்கு ஆணி செருப்பு ஏதாவது அதெல்லாம் வரிசையாக இருக்குது. இன்னும் நான் சொல்கிறேன், இல்லை இன்னும் அதை விட வேகமாக போகணும்னா நல்லா கூர்மையான ஆணி செருப்பு எடுத்து காலில் மாட்டிக்கிட்டு ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு குதிச்சிங்கன்னா வேண்டினது உடனே நடக்கும். அப்படி இல்லையா, நல்லா தலை நெருப்பு நல்லா தகன்னு நெருப்பை போட்டு அந்த நெருப்பில் மேலே ஏறி ஒரு அடியாக ஜனநாயகன் 100 நாள் ஓடணும், ஜனநாயகன் 100 நாள் ஓடணும், தளபதி விஜய் 100 வருஷம் வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே நடந்து போனார்னா கேட்டது நடக்கும். அப்படியே ஒன்றும் இல்லையா, நல்ல ஒரு பெரிய ஒரு தேர், நல்லா தேக்கு மரத்தில் செஞ்ச தேர் எடுத்து வடிவுடை அம்மனை வந்து அதில் உட்கார வச்சு நீங்கள் வந்து முதுகில் அழகு இது மாட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போனீங்க, அந்த தேர் இழுத்துட்டு போனீங்கன்னா கேட்டது நடக்கும். அதாவது என்ன பண்ண அங்கிட்ட அமைச்சர்கள்லாம் ஒரு பக்கம் ஆய்வு கிளம்பி ஏதோ ஒரு நல்ல பேர் வாங்குறாங்க, ரீல்ஸில் வராங்க, அதுக்குன்னே சில மீடியாலாம் இருக்குது, கலாட்டா, பிஎன் உட்ஸு, நடுவில் ஊடால ஒரு நியூஸ் இருக்குது, தந்தி, இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் போடுறாங்க. நம்ம என்ன பண்ணாடா செய்தியில் வரும்? ஏன்னா குட்டி பகவதி அங்கங்கே இன்டர்வியூ கொடுத்து நியூஸில் வந்துடுறாரு. நானும் தளபதியும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸு, பிரீத்தி நாங்களாம் ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசிக்கிறாப்பா வரைக்கும் வந்துட்டார், அவர் எல்லாத்துலேயும் வந்துட்டார். இப்போ ஏன்னா குட்டி பகவதி பயங்கரமாக இருக்கிறாரு. ஐயோ எல்லாரும் பொறுப்பு வாங்கிட்டாங்கடா, இங்கே பெரம்பூர் சிவா கூட வாரிய தலைவர் ஆகிட்டாரு, இங்கிட்ட லயோலா மணி வந்து பாடநூல் கழக தலைவர் ஆகிட்டாரு, எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பேரும் வரும் இருக்கிறோம். நம்ம எத்தனை வருஷமாக இருக்கோம், எல்லாம் தெரிஞ்சால் நாங்கள் எல்லா நேரத்துலையும் கூட வந்திருக்கிறோம், எங்களுக்கு பொறுப்பு இல்லாமல் பொறுப்பு கொடுக்காம இருந்துருவாரா அவரு அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கிட்டு ஓட்டிட்டு இருக்கிறார்ல. இப்போ இவர் பங்குக்கு நம்ம என்னடா பண்ணுறது, எல்லாரும் நம்மளை ஓவர்டேக் பண்ணுறாங்களேன்ட்டு விளக்கு எடுத்து சுற்றிட்டு இருக்கிறாரு. அதாவது இவங்களோட இந்த ரீல்ஸ் வெறிக்கு அளவில்லாமல் போயிட்டுருக்கு. இவர் இப்படியா இங்கிட்டு முந்தா நேற்று தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகிருக்கும்போது ஒரு சேவலை துடிக்க கழுத்தை அறுத்து விஜயோட படத்தில் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க, ரத்த அபிஷேகம். எந்த நடிகராவது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பால் அபிஷேகம் பண்ணி பார்த்துருக்குறோம், பெரிய பெரிய ஆளுயர மாலையை போட்டு பார்த்துருக்குறோம், பன்னீர் அபிஷேகம் பண்ணி கூட பார்த்துருக்கோம். ஆனால் ரத்தத்தில் அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு வெறி பிடிச்ச ரசிகராக இருப்பாங்க. யாராவது இதை நினச்சி பார்ப்பாங்களா? இப்போ நம்ம என்னோட அன்புக்குரியவர், என் அப்பாவோ அம்மாவோ காதலியோ அன்புக்குரியவங்களுக்கு என் அன்பு மிகுதியில் அவங்க இருக்கும்போதே இல்லை அவங்க இல்லாதப்பையோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு பால் அபிஷேகம் பண்ணுறேன், ஒரு சந்தன அபிஷேகம் பண்ணுறேன்னா என் மன திருப்திக்கு நான் செய்கிறேன். ரத்தத்தில் அபிஷேகம் பண்ணுறேன்னு நான் ஒரு அகோரியாக இருக்கணும். ரத்தத்தில் அபிஷேகம் பண்ணுறேன் இல்லை அதை நான் வந்து ரசிக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு அகோரியாக இருக்கணும், இல்லை அப்படின்னு நான் ஒரு சைக்கோவாக இருக்கணும். அந்த வேலையை செய்கிறேன். இங்கே ஒரு பக்கத்து கவிஞர் தாமரை அக்காவோட பையன் சமரன்லாம் வந்து விலங்குகளை துன்புறுத்தாதீங்க, விலங்குகளை வந்து கொல்லாதீங்க, அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு சில பேருக்கு கஷ்டம், ஆனால் அவங்க சொல்கிற கருத்து ஒரு நியாயமான கருத்து. ஆனால் அதை அறுத்து படத்துக்கு ஊற்றி ரசிக்கிறான் அப்படின்னா என்ன மனநிலை? இன்னொரு பக்கம் என்னன்னா ட்ரோனில் அவர் படத்தில் ட்ரோனில் வச்சு எல்லாத்தையும் அந்த எதிரிகள் வந்து இவரை ட்ரோனை வச்சு விரட்டினாங்களா, அதை ஏதோ லீக்டு வெர்ஷனில் பார்த்துட்டாங்க போல இருக்கு. இப்படி ஒரு ஐடியா இருக்கே அப்படின்னு பாலை அதில் ஏற்றிட்டாங்க. உலக நாடுகளில் ட்ரோன் மூலியமா மருத்துவ பொருட்களை வீடுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆய்வு நடந்துட்டு இருக்கு. இவங்க பாலை அதில் ஏற்றி கட் அவுட்ல அப்படியே ட்ரோன்ல இருந்து பால் அபிஷேகம். அந்த விவசாய நிலத்தெல்லாம் மருந்து தெளிக்கிறாங்களா அந்த மாதிரி பாவிகளா? பசிக்கு குழந்தைகள் அழுகிற நாடுடா இது. பால் இல்லாம பல குழந்தைகள் பட்டினியா கிடந்துட்டு இருக்கு. நான் வந்து இன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இதெல்லாம் வந்து ரஜினி ரசிகர்கள் சில பேர் பண்ணுவாங்க. ஏன்னா நானும் திருச்சியில் இருந்திருக்கிறேன், ரஜினி தளம் ரஜினி அமைப்பெல்லாம் இருக்காங்க திருச்சியில். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ராகவேந்திரா கோயிலில் போயிட்டு தங்கத்தேர் இழுக்கிறது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு போகிறது, குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகளோட இல்லத்துக்கு போகிறது, அங்கெல்லாம் போயிட்டு அன்னதானம் போடுவாங்க. இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிருக்கு, எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, அப்படி பண்ணி ரசிக்கிற கூட்டங்கள் இருக்கிறாங்க. அது மாதிரியான ரசிகர்கள் இருக்கிற இந்த நாட்டில் தான் இப்படிப்பட்ட ரசிகர்களும் இந்த பக்கத்து இவங்களாம் எப்படியா அமைச்சர்கள் எல்லாம் ஆளாளுக்கு அழுது பண்ணாங்களே. அதில் வந்து ஒரு அமைச்சர் எனக்கு வந்து ஒரு நல்லபடியாக தெரிஞ்சார். என்னென்னா சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் ஐஆர்எஸ். அவர் என்ன பண்ணார்னா, எனக்கெல்லாம் நாளைக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குங்க, நான் வந்து படத்துக்கு போவேனான்னு எனக்கு தெரியாது, எனக்கு மீட்டிங் ஷெடியூலில் இருக்குது, நான் போக மாட்டேன். எனக்கெல்லாம் அப்படியே புல்லரிச்சிருச்சு. இப்படி ஒரு அமைச்சரா, பரவாயில்ல சா, அங்கேயே சில நல்லவங்க இருக்காங்க, எல்லாருமே அப்படி கிடையாது, நம்ம அப்படி யாருமே சொல்லணும், எல்லா இடத்துலையும் ஒரு நல்லவங்களாவது இருப்பாங்க அப்படின்னு நம்பி இருந்தேன். காலையில் மொதல் நாள் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா ரோஹிணி தேட்டரில் ஆளாக நின்றுக்கிறாரு. யாரு? அமைச்சர் புஷி ஆனந்தோட போயிட்டு, நேற்று தானேங்க சில்லறையெல்லாம் செதற விட்டேனுங்க, நல்லவங்களும் அங்கே இருக்காங்க. அப்போ அந்த அந்த எண்ணத்தில் வந்து குழியை தோண்டி புதைச்சிட்டாங்க, நல்லவங்களும் இங்கே கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி. அவர் சுகாதாரத்துறைக்கு சம்மந்தப்பட்ட திருச்சி அரசு மருத்துவமனையில் எலி ஓடி விளையாண்டுட்டு இருக்கு.
ஃபஸ்ட்டு ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரு கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஃப்ளோர்களுக்கு நடுவில் ஒரு ஃப்ளோர் என்னன்னா இந்த ஃபால் சீலிங் போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் தான் எலிகள்லாம் அங்கே குடும்பம் நடத்திட்டு இருக்கு. இங்கே வந்து குளுக்கோஸ் பாட்டில் இருக்குது, எலி அங்கேருந்து மேலேருந்து வந்து அப்படியே டேரெக்டாக அப்படியே குளுக்கோஸ் பாட்டில் தவி அதை கடிச்சு குளுக்கோஸை குடிச்சிட்டு மறுபடியும் மேலே ஏறிப்போம். எனர்ஜி. எடமலைப்பட்டி புதூரை சேர்ந்த ஒரு மூதாட்டி உடம்பு சரியில்லை இங்கே திருச்சி ஜிஹெச்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள கடிச்சு தின்னுட்டு மேலே போயிருக்கு. அப்போ ஏதாவது திருச்சி அரசு மருத்துவமனைங்கிறது திருச்சிக்கு மட்டும் சொந்தமானது. ஏன்னா அந்த சுற்று வட்டாரத்தில் மிகப்பெரிய அரசு மருத்துவமனை திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, இங்கிட்ட தஞ்சாவூரில் கூட அரசு மருத்துவமனை பெருசாக இருக்குது. திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, இங்கிட்ட அரியலூர், இந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்களுக்குலாம் திருச்சி அரசு மருத்துவமனை தான் முக்கியமானது. பெரிய ஆஸ்பத்திரிங்கிறது திருச்சி பெரிய ஆஸ்பத்திரி தான். ஏன்னா மற்ற இடத்துல பெரிய ஆஸ்பத்திரி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனை, அதுவும் இப்போதான் கொஞ்ச நாள் அது கட்டி முடிச்சு, கொஞ்சம் புது பில்டிங் தான். திருச்சியில் எல்லா அரசு அலுவலகமும் அரசு பில்டிங்கும் ரொம்ப அறத பழசு. திருச்சி ஜெயிலாம் கன்றாவியாக இருக்கும். ஆனால் இந்த திருச்சி அரசு மருத்துவமனை இப்போ கொஞ்ச நாள் மட்டும் கட்டி முடிச்சது. அங்கேயே இவ்வளோ எலி ஓடி விளையாடுதுன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவன் சரியில்லை, இதையெல்லாம் சரியாக பார்க்கல அப்படிங்கிறதுக்காக உங்களை உட்கார வச்சிருக்கிறோம். நீங்கள் அதை பார்க்காம இவர் அங்கே தேட்டரில் விசில் அடிச்சுட்டு இருந்த அதே நேரத்தில் இங்கே எலி விசில் அடிச்சுட்டு இருக்குது நோயாளிகள் மேலே உட்காந்து. அப்போ எல்லாரும் இதுதான், எவ்ரிபடின்னு கத்துவாங்கல்ல படத்தில், அந்த மாதிரி இங்கே எல்லாரும் இப்படி தான் இருக்கிறாங்க. பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம்னா மீண்டும் நாளை தினம் அரசியல் அரங்கத்தில் இணைவோம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.